டாக்டர் அகர்வால்ஸ் கண் மருத்துவமனை இலவச கண் பரிசோதனையை வழங்குகிறது. புக் அப்பாயின்மெண்ட் நவ். அடி நான் வாங்கி யாரும் படத்தில் கூட பார்த்தேன். யூரின் வந்து பிளட்டாக போயிடுச்சு, செவிலேரிஸ். சிவகங்கை மாவட்டம் திருப்புவனத்தில் இளைஞர் அஜித்குமார் காவல்துறையினரால் அடித்தே கொல்லப்பட்ட சம்பவம் தமிழ்நாட்டில் உள்ள ஒவ்வொரு குடிமகன்களையும் நடுநடுங்க வைத்திருக்கிறது. கடந்த 29ஆம் தேதியன்று இளைஞர் கொலை செய்யப்பட்ட நிலையில் மறுநாள் வெளிச்சத்துக்கு வந்த இந்த கொடூரம் அடுத்தடுத்த நாட்களில் பெரும் போதாகரமானது. காவல்துறையினரின் காட்டுமிராண்டித்தனத்தை எதிர்க்கட்சிகள் கடுமையாக சாடியதோடு அத்துறையை தன்வசம் வைத்திருக்கும் முதலமைச்சரையும் வசைபாடியது. கடும் எதிர்ப்புகளுக்கும் போராட்டங்களுக்கும் மத்தியில் சம்பந்தப்பட்ட காவலர்கள் சஸ்பெண்ட் செய்யப்பட்டனர். இதற்கிடையில் எதிர்க்கட்சியான அதிமுகவும் சமூக நல அமைப்பும் உயர்நீதிமன்ற மதுரை கிளையை நாடவும் வேறு வழியின்றி வழக்கை சிபிசிஐடிக்கு மாற்றி சம்பந்தப்பட்ட போலீசாரை கைது செய்து காவல்துறை நடவடிக்கை எடுத்தது. இருந்த போதிலும் வழக்கை விசாரித்த நீதிபதிகள் போலீசாரின் கொடூர தாக்குதலை தோலுரித்து காட்டி அரசையும் காவல்துறையையும் கேள்வி கணைகளால் விளாசி எடுத்தது. நீதிபதி ஒருவரை நியமித்து விசாரணையை மேற்கொள்ளவும் உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவிட்டது. இந்நிலையில்தான் அஜித்குமாரின் வீட்டுக்கு சென்ற அமைச்சர் பெரிய கருப்பன் அஜித்தின் தாய் மற்றும் சகோதரரை சந்தித்து ஆறுதல் கூறினார். அப்போது அஜித்குமாரின் குடும்பத்தினரை தொலைபேசியில் தொடர்பு கொண்ட முதலமைச்சர் மு க ஸ்டாலின் எடுத்த எடுப்பிலேயே ரொம்ப சாரிமா என தனது வருத்தத்தை பதிவு செய்தார். மேலும் இளைஞர் மரணம் தொடர்பாக கடுமையான நடவடிக்கை எடுக்க உத்தரவிட்டிருப்பதாக கூறினார். ஹலோ வணக்கம்மா. ரொம்ப சாரிம்மா, தைரியமா இருங்க. ஆக்ஷன் எடுத்து போயிருக்கேன், சீரியஸா ஆக்ஷன் எடுத்து போயிருக்கேன். என்ன பண்ணுமோ உங்களுக்கு பஸ் பண்ணி விட சொல்றேன். மந்திரி பார்த்து பாரு, தைரியமா இருக்குமா, தைரியமா இருக்கு. கூப்பிடாத வந்துருச்சு, தைரியமா இருக்கு. தொடர்ந்து அஜித்தின் தம்பி நவீனிடம் பேசிய முதல்வர் நடக்கக்கூடாதது நடந்து விட்டதாகவும் உங்களுக்கு தேவையான அனைத்து உதவிகளையும் செய்து தருவதாகவும் உறுதியளித்தார். மேலும் நவீன் கோரிக்கையை ஏற்று அரசு வேலை வழங்குவதாகவும் முதல்வர் நம்பிக்கை அளித்தார். சார் நவீன் பேசுறேன் சார். வணக்கம் தம்பி. வணக்கம் தம்பி. வணக்கம். நடக்கூடாது நடந்துருச்சு, தைரியமா இருங்க. நான் ஆக்ஷன் எடுக்க சொல்லியிருக்கேன். என்ன ஹெல்ப் பண்ண சொல்றேன் உங்களுக்கு அமைச்சர் சொல்லி எடுத்துட்டு இருக்கேன். தைரியமா இருங்க, தைரியமா இருங்க. இல்லைங்க சார், விசாரணைக்கு கூட்டு போயிட்டு இந்த மாதிரிலாம் நடந்துருக்கு. அவருமே ஆக்ஷன் எடுத்துருக்கோம். அரெஸ்ட் பண்ணியாச்சு எல்லாரையும். சரிங்க சார். நீங்க தைரியமா இருங்க. உங்களுக்கு என்ன பண்ணணுமோ அப்புறம் சொல்றேன். வந்து என்னப்பா அப்படி யார் என்னன்னு கேட்டார். நான் என் பேர் நவீன்குமார், அண்ணன் அஜித்குமார் சார். இந்த மாதிரி விசாரணை கூட்டு போயிட்டு இந்த மாதிரி நடந்துடுச்சு சார், இப்படி இந்த மாதிரி யாருக்குமே இனிமேல் நடக்கக்கூடாது அந்த மாதிரி சொல்லும்போது சரிப்பா இது என்னோட ஆழ்ந்த இரங்கலை தெரிவிச்சுக்கிறேன், உங்களுக்கு அடுத்து என்ன வேணும் அப்படின்ற மாதிரி கேட்டார். நான் சொன்னேன் இந்த மாதிரி நிரந்தர வேலை வேணும் சார் அப்படின்னு கேட்கும்போது சரி அதெல்லாம் பண்ணித்தரேன், நானே பண்ணித்தரேன், இதை தாண்டி உங்களுக்கு என்னென்ன பண்ணணுமோ நான் எல்லாமே பண்ணித்தரேன்னு சொல்லிட்டு அதோட ஆடியோ கால். இதைத் தொடர்ந்து அஜித்குமார் போலீசாரால் அடித்து கொல்லப்பட்ட வழக்கை சிபிஐக்கு மாற்றி முதலமைச்சர் மு க ஸ்டாலின் உத்தரவிட்டார். இது யாராலும் நியாயப்படுத்த முடியாத, காரணம் சொல்லி தப்பிக்க முடியாத செயல் என தெரிவித்துள்ள அவர் சிபிஐ விசாரணைக்கும் முழு ஒத்துழைப்பை தமிழ்நாடு அரசு வழங்கும் என்றும் குறிப்பிட்டுள்ளார். வழக்கின் விசாரணை குறித்து எந்தவிதமான ஐயப்பாடும் எழுப்பக்கூடாது என்பதை கருத்தில் கொண்டு இந்த வழக்கை சிபிஐக்கு மாற்ற உத்தரவிட்டதாக கூறியுள்ள முதலமைச்சர் காவல்துறையினர் தங்களது விசாரணையின் போது மனித உரிமையை காக்கும் வகையில் நடந்து கொள்ள வேண்டும் என்றும் இதுபோன்ற மீறல் சம்பவங்களை தாம் ஒருபோதும் ஏற்றுக்கொள்வது இல்லை எனவும் கூறியுள்ளார். மேலும் சில காவலர்கள் செய்த செயல் மன்னிக்க முடியாதது என்றும் இனி இது போன்ற செயல் எக்காலத்திலும் எங்கும் யாராலும் நடந்துவிடக் கூடாது எனவும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். தங்களுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும் என நம்பி காவல்துறையை நாடி வரும் மக்களின் நம்பிக்கையை காப்பாற்றும் வகையில் செயல்பட வேண்டும் எனவும் காவல்துறைக்கு முதலமைச்சர் அறிவுரை வழங்கியுள்ளார்.
டாக்டர் அகர்வால்ஸ் கண் மருத்துவமனை இலவச கண் பரிசோதனையை வழங்குகிறது. புக் அப்பாயின்மெண்ட் now.